அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் சில விளக்கங்களையும், மக்ரிப் தொழுகைக்கு பின்பாக சில அபிமொழிகளையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம். வரக்கூடிய இன்றைய தினம் முதல் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக செய்தியில் வரக்கூடிய தகவல்களையும் நம்முடைய பார்வையும் விளக்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பாக இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்திய நாடே அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். வரக்கூடிய நவம்பருடைய 4ஆம் தேதி முதல் SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளருடைய திருத்தம் என்ற பெயர்ல ஒரு சிறப்பு செயல்முறை நடைமுறைப்படுத்த இருக்கிறார். இது இப்பொழுதுதான் நடைமுறைப்படுத்துறாங்க என்று கேட்டால் 1951 முதல் 2004 வரைக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் தற்போது தமிழகம் முழுவதும் எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எல்லாருமே அதிகமான கவலை தெரிவிப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசாங்கம் நமக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கா. பொதுவாகவே தேர்தலுடைய முடிவு என்பது எப்படி இருக்கும், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்களால் தன்னை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மாறும். ஆனா இன்றைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, ஆளக்கூடிய அரசாங்கம் நம்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் யார் என்பதை அவர் தேர்ந்தெடுக்கிறார். உதாரணம் சொல்வார்கள், பெங்களூர்ல மகாதேவபுரம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தொகுதியில 1,250,000 ஓட்டுகள் மோசடி என்ற முறையில் அமைந்திருக்கு. காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அதே தேர்தல் அதே தொகுதியில பாசிச அரசாங்கம் வெற்றி பெறுது. காரணம் என்ன என்பது ஆய்வு செய்யும் போதுதான் தெரியுது, 1,250,000 ஓட்டுகள் மோசடியான முறையில பல பேர் நீக்கியிருக்கா, பல பேர் புதுசா சேர்த்திருக்கா, இது மாதிரியான பல மோசடியா நடைமுறை செஞ்சிருக்கோம். சரி, பீகாருடைய தேர்தல் வரக்கூடிய அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய சூழல். இந்த பீகாருடைய தேர்தலில் 68 லட்சம் மக்களுடைய ஓட்டு இல்லை. 68 லட்சம் என்பது எண்ணிக்கை பார்க்கும்போது தெரியும். நம்முடைய தேவனுடைய மக்கள் போய் 60,000 பேர். சொல்ல போனா 108 தேவ ஓட்டுடைய மக்கள் தொகை இல்லை. 108 தேவ ஓட்டு, ஒரு தேவ ஓட்டை கிடையாது, 108 தேவ ஓட்டை இந்த பீகாருடைய தேர்தலில் இல்லை. ஒட்டுமொத்த மக்களுக்கு வாக்காளர் இல்லை என்ற ஒரு பூகம்பம் போட்டிருக்கிறோம். இதே மாதிரிதான் நம்முடைய தமிழகத்திலேயே வரக்கூடிய 4ஆம் தேதி நடைமுறை இருக்கு. எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறார் வாக்காளர், எப்படி எல்லாம் தேர்தலில் இருந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கம் பண்றாங்க. பீகார் வந்த ஒரு சம்பவம், இதுல வாக்காளர் அடையாள அட்டைக்கு தனி வெப்சைட் இருக்கு. அதுல பலவிதமான ஃபார்ம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஃபார்ம் 6 ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் 6 6 ஃபார்ம். அதுல என்ன அப்படின்னா, யாரா புதிதாக வாக்கு அடையாள அட்டை வேணும், புதிதாக ஓட்டரை வேணும் என்றால் அவர்கள் தேர்ந்தெடுப்பது ஃபார்ம் 6. ஃபார்ம் 8 ஒன்று இருக்கு, 8ஆம் நம்பர் ஃபார்ம் இருக்கு. அந்த 8ஆம் நம்பர் ஃபார்ம் இருக்கிறா ஒரு பேர் திருத்தம் இருக்கு, அந்த முன்னாடி மாறிடுச்சு, ஏதோ திருத்தம் செய்வதற்கான நடைமுறை உள்ளது ஃபார்ம் 8. ஃபார்ம் 7 ஒன்று இருக்கு. இந்த ஃபார்ம் 7 என்னன்னா, யாரா மரணிச்சிருக்காங்க, ஊர்ல யாரும் இல்லை, அட்ரஸ் மாறி போயிட்டாங்கன்னு ஒரு 3வது ஆள் கொடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. எனக்கு புதிய ஓட்டர் வேணும், நான் தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு கரெக்ஷன் வேணும், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஓட்டு உரிமை இல்லை என்று இன்னொரு 3வது ஃபார்ம் 7 மூலமாக கோரிக்கை வைக்கலாம். தேவனுடைய சார்ந்த இந்த பள்ளிவாசலுடைய சார்ந்த இன்னாருடைய மகன் இன்னா இருக்கிறாரு, அவர் மௌத்தா போயிட்டு அது ஒரு கோரிக்கை வைப்போம். இந்த கோரிக்கை போன்று எப்படி மோசடி பாருங்க, காலை 4 மணிக்கு 15,000 கோரிக்கை வருது. குறிப்பாக முஸ்லிம்களும் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்களை மட்டும் குறிப்பாக இருக்கு 15,000 நபர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. எல்லாரும் அவுட்டா போயிட்டான், எல்லாரும் வேற அட்ரஸ் போயிட்டா என்ற கோரிக்கையை சரியா காலை 4 மணிக்கு, சாயங்காலம் கிடையாது, அதிகாலை 4 மணிக்கு யாரும் இயலாத நேரம், அந்த நேரத்துல கோரிக்கை வருது. 4:15க்கு அந்த கோரிக்கை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். 4:15க்குனா அந்த 15,000 நபர்கள் ஓட்டு கிடையாது. ஓட்டு இல்லை என்று ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாங்க,
அவனிடத்துல இறந்து போவதற்கான சான்றுகள் இருக்கும் இருக்கா இல்ல, சரி அட்ரஸ் மாதிரி போயிட்டாங்கிறதுக்கான ஏதோ சாவலம் இருக்கா, எதுவும் கிடையாது. வெறுமனே இந்த நபர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இவர்கள் ஓட்டு போட்டா நமக்கு எதிராக இருக்கும் என்ற அடிப்படையில அந்த 15,000 நபர்களில் எந்த கேள்வி இல்லாமல் தூக்கிட்டான். மேற்கு வங்காளம் 1.5 கோடி பேர் தூக்கியிருக்கான் ஒட்டுமொத்தமா அந்த மாநிலத்தில். அடுத்த நம்முடைய தமிழகம், இதுலயும் ஏதாவது போர்மாவே ஏதாவது போராட வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நடைமுறை கொண்டிருக்கிறார். என்னதான் முக்கியமோடு சென்றாலும் கூட கடைசி வரைக்கும் தமிழகத்துல அண்ணாவுடைய அருளை கொண்டு இந்த பாஸ் அரசாங்கம் பெற்று வர முடியல. எப்படியா நடைமுறை அவங்க கொண்டு வரலாம்ங்கிறதுக்காக சென்ற 2 தேர்தலை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வட மாநிலத்துல அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கிறாங்களோ அந்த மக்களை எல்லாம் கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், இந்த பகுதியில கொண்டு சேர்த்துட்டே இருக்கான். சென்னையில சில பகுதியில் இப்படி எல்லாம் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல முக்கியமான ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, திருப்பூர்ல வெற்றி பெற வாய்ப்பு. காரணம் என்னவென்றால் எல்லா இடத்தையும் அவர்களுடைய ஆளை கொண்டு போட்டுட்டோம். ஒவ்வொரு மோசடியும் இதுவும் ஒரு வகை. அந்த மக்கள் ஓட்ட கொடுத்தாச்சு. சரி, நம்ம தான் பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் ஒருத்தர் கூட ஓட்டு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கும் போது என்ன செய்யலாம், நமக்கு ஓட்டு போட மாட்டார், அப்படிப்பட்டவருடைய ஓட்டு தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் இது போல் நடைமுறை கொண்டு வர்றாங்க. இது போல் நடைமுறை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 1 மாத காலம் இந்த நடைமுறை இருக்கும். எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, நாம யாரையும் சந்திப்பதற்காக போக அவசியம் கிடையாது. வீடு வீடா வருவாங்க. ஒவ்வொரு வீடாக வந்து உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, ஓட்டு எத்தனை பேருக்கு இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி 2002 தமிழகத்துல 2002 வரைக்கும் பல இடங்கள்ல இந்த வாக்காளர் கணக்கு எடுத்திருக்கிறார். சில போது 2005 சென்னை மாதிரியான பகுதியில் 2005 வரை எடுத்திருக்கிறார். நம்ம 2002 2005 அந்த காலத்துக்குள்ளாக நான் ஓட்டு வச்சிருந்தேன், நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா அந்த நம்பர் சொன்ன போடுவார்கள். இல்லை என்றால் 2002க்கு பின்பாக யாரெல்லாம் ஓட்டு வச்சிருக்கிறோமோ அத்தனை மக்களும் நமக்கான ஆவணங்கள் தயாரா வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய சமுதாயம் ரொம்ப சான்றிதழ் விஷயத்துக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும். சரி, ஆதார் கார்டுல ஒரு பேர் இருக்கும், ஸ்மார்ட் கார்டுல வேறு பேர் இருக்கும், ரேஷன் கார்டு ஓட்டர் என்று எல்லாமே பேர் வேறவா இருக்கும், அட்ரஸ் வேறையா இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். இதை எதுவுமே கண்டுகொள்ளாம இருக்கும். இதுவெல்லாம் அவர்களுக்கு பலமான ஒரு காரணம். பாத்தீங்கன்னா, ஓட்டரில் ஒரு பேர் இருக்கு, ஆதாரத்துல ஒரு பேர் இருக்குது, ஸ்மார்ட் கார்டுல வேறு பேர் இருக்கு, எப்படி சேர்க்க முடியும்? அப்ப இவனுக்கு ஓட்டு அடையாளத்தை கிடையாது, இவன் இந்திய குடிமகன் இல்லை என்பதற்கான முதல் ஆணிகளை துவங்குகிறோம். நாம் என்ன செய்யணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் நமக்கு இருக்குதோ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்றா சொல்றோம். ஆனால் ஆதார் கார்டை ஒரு அடையாளத்தையா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதார் கார்டை கையிலே வச்சிருக்கிறோம், கண் விழியில் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்தியாவிலே கொடுக்கக்கூடிய சான்றிதழ்ல அதிகமான தொழில்நுட்பத்தோடு நவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒன்று ஆதாரம். அந்த ஆதார் உங்களுக்கான அடையாள சான்று கிடையாது. ஆதாரம் மட்டும் இருக்கக்கூடாது. ரேஷன் கார்டா இருக்கலாம், அதுவும் இன்றைக்கு ஆதாரம் கிடையாது. பேன் கார்டா இருக்கும், அதுவும் ஆதாரம் கிடையாது. என்னென்ன ஆதாரம், என்னென்ன ஆதாரத்தை கொள்ள முடியும் என்றால், பேங்க்ல கொடுக்கக்கூடிய பாஸ்புக் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேங்க்ல கொடுக்கக்கூடிய பாஸ்புக், நம்முடைய பாஸ்போர்ட், இந்த வீட்டு மலைக்காக பட்டா வாங்கக்கூடிய பொருட்களா இருக்கும் இல்லையா, இது மாதிரி சான்று நிறைய இருக்கு. நம்முடைய கிளை நிர்வாகத்தின் சார்பாக அவங்களை எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். என்னென்ன சான்றுகள் இருக்கு, ஏதாவது ஒண்ணு ஒரு போட்டோ கண்டிப்பா வச்சுக்கணும், அதுக்கு வந்து சான்று வேண்டும். இதுல 12 சான்றுகள், ஏதோ ஒரு சான்று இருந்தா போதுமானது. இந்த சான்றை நாம் கொடுக்கிறோம். நம்ம வீட்டு பேர் வருவாங்கல்ல, அந்த பூத்துல ஆபீஸும் வருவோம். இவங்க யாரும் விருதுகிறோம். இதெல்லாம் பாய்ச்சி அரசாங்கத்துடைய ஆட்கள்லாம் கிடையாது. நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம ஒவ்வொரு மாவட்டப்படியுமே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசாங்கத்துல பணியாற்றக்கூடியவர், இவெல்லாம் வருவாங்க. அப்படி வரும்போது நம்முடைய சான்றிதழை கொடுத்துவிடும். சான்றிதழை கொடுத்து ஒரு போட்டோ கேட்பா, போட்டோ காமிக்கணும். இது மரணக்கான வேலை. அதே போன்று வரக்கூடிய டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை வாக்காளர் அட்டை என்று ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த அட்டை மூலமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அவரை இணையத்தை வெளியிடுவாங்க. அந்த இணையதளத்துல நம்முடைய பேர் இருக்குதா, நம்முடைய அப்பா பேர் இருக்குதா, நம்முடைய அம்மா பேர் இருக்குதா, எல்லாருக்கும் ஓட்டு சரியா கொடுத்துட்டாங்களா, வாக்கு அடையாளத்தைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தண்ணி பார்த்துருவோம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பின்பாக 3 கட்டமா இருக்கும். ஒன்று டிசம்பர் மாதம், இன்னொன்று ஜனவரி, பிப்ரவரி. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் அடையாளத்தை
இறுதியா அதுதான் ஃபைனல். அதற்கு மேலாக யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாது. 3 தவணை கொடுக்கிறோம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வரல, சரி வெளியில போயிட்டேன், கொடுக்க முடியல, அதற்கும் வாய்ப்பு கொடுக்கிறோம். அதே வெப்சைட்ல அனெக்சர் ஃபார்ம் 3 ஒன்று இருக்கு. அந்த ஃபார்ம் 3 போய் நம்மளே கூட ஆதாரங்களை பார்க்க முடியும், நிர்வாகத்தோட இலவசமா பார்க்க முடியும். அந்த விதிமுறை மூலமாக வெளியில போயிட்டு அதனால ஃபார்ம் கொடுக்கும்போது வாங்க முடியல, என்னால பதிவு பண்ண முடியல என்ற அடிப்படையில நாம் அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தபடியா ஜனவரி மாதம், அடுத்த பிப்ரவரி மாதம் முடிந்துவிட்டால் நம்முடைய ஆவணங்களை சரியாக கொடுக்காமல் நமக்கு வாக்கியங்கள் சரியா வராமல் விட்டுவிட்டால் இது ஒன்றை வைத்து இவன் இந்திய குடிமகன் இல்லை என்பதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தரவு உருவாய். நம்ம என்ன பண்ண பொதுவாக இது மாதிரி பல்வேறு விதமான ஆளுநர் கடுமையான போராட்டம் இது நடைமுறைக்கு கூட என்பது கடுமை தீர்மானம் போட்டார். கேரளா முதலமைச்சர் கடுமை தீர்மானம் போட்டாங்க. நீ என்ன தீர்மானம் போட்டாலும் சரி, நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இது எதிர்க்கு வாய்ப்பு இல்லை, அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, முடிஞ்சிருச்சு, வெளியே நடந்துருச்சு, ரைட்டு. அதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய ஆவணத்தை தயாரா வச்சுக்கோங்க. ஆவணத்தை தயாரா வைத்து சரியான பயன்படுத்திக் கொள்ளும் என்றால் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்குமான உரிமை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது அடுத்தபடியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இருந்தால் நம்முடைய உரிமையை பயன்படுத்தி நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பு எதையும் மேம்படுத்தி இருக்கிறேன். கடைசி எங்கடிப்போம் ரோடு ஆர்ப்பாட்டம் போராட்டம், அதற்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான உரிமை கொடுத்திருக்கா, அதை சரியாக ஒரு பயன்படுத்தி அறிவான சமுதாயம் வாழ்வதற்கு இந்த மனிதருக்கு பயன்படுத்தி வாக்கு வாக்கு கவனம்.